அனைவருக்கும் அருள் சரவணின் அன்பு வணக்கங்கள். மந்திர வழிபாடு இந்த தலைப்பு மந்திரங்களின் அவசியமும் மந்திரங்களின் பற்றிய ரகசியமும் கூறப்பட்டுள்ளது. இதை முழுமையாக கேளுங்கள், கடைசி வரை கேளுங்கள். இதில் உள்ள சூட்சமத்தை புரிந்து கொண்டு அதன்படி நம் மந்திர ஜபத்தை செய்து வர நமக்கு சித்தி உண்டாகும். பொருளில்லார்க்கு இவ்வுலகமில்லை, அருளில்லார்க்கு அவ்வுலகமில்லை. மேற்கண்ட 2 நலன்கள் பெற வேண்டுமானால் மிக கடுமையான உழைப்பு தேவைப்படுகிறது. இரண்டிற்கும் சேவை மனம் தேவை. பலனை எதிர்பார்த்து செய்யும் சேவையினால் பொருள் பெறலாம். பலனை எதிர்பாராமல் செய்யும் சேவையினால் அருள் பெறலாம். அருள் உள்ள இடத்தில் தானாகவே பொருள் தேடி வரும். இது உலக இயற்கை. அருள் நலம் இறையியல் வங்கியில் சேமித்து வைத்தால் பெருகி வளரும். எடுக்க எடுக்க தேய்வதில்லை. மனம் மகிழ்ச்சியில் மிதக்கும். உள்ளம் ஊக்கம் ஏற்படும். நடை துரிதப்படுத்தும். மானுடனுக்கு அவ்விதத்தில் உடல் மூப்பு பெறுவது தள்ளிவிடும். அருள் உடலை காக்கும். உள்ளத்திற்கு இளமை அளிக்கும். உயிரை வளர்க்கும். அருளினால் மும்மலம் நீங்கி வழிகோலும். எனவே நாம் இறையருளை நாட வேண்டியும் மனம் அது செம்மை பெற வேண்டியும் மந்திர வழிபாடு மிக 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 முக்கியமானது. மந்திர வழிபாடு செய்ய உயிர்கள் மீது இரக்கம், தயவு, அன்பு, கருணை, அருள் நலம் செலுத்தும். உயிர், உள்ளம், மனம், எண்ணம் பண்பாடு அடைந்து அமைதியாக வளர்ச்சி பெற்று இறையருள் நம்மை நாடும். உயிர்களின் பசி தீர்த்தல், பிணி தீர்த்தல், அறியாமை விலக்கல், கல்வி நலம் வழங்கல் போன்ற நல்ல சேவை செய்யும் பணியில் மனதை ஈடுபட வைக்கும். ஒரு மண்டலம் மந்திர வழிபாடு நடத்தினால் 125 ஆண்டுகள் பலன்கள் தொடர்ந்து அளிக்கும். மந்திர வழிபாடு அணுகாந்த ஆற்றல், கவர்ச்சி என்றும் நிலைத்து இருக்கும். இறைவனின் திருவடி திரு அருள் பற்ற வழிபாடு நிகழ்த்தும் முறைகள் பல உண்டு. அவற்றினுள் சோதி வழிபாடு, சிவ வழிபாடு, சக்தி வழிபாடு, கணபதி வழிபாடு, முருக வழிபாடு, விண்டு வழிபாடு, ஞாயிறு வழிபாடு, வெண்மதி வழிபாடு, முருக வழிபாடு, வான்கோல் வழிபாடு, திருமகள் வழிபாடு, கலைமகள் வழிபாடு என்ற முறையே இன்னும் பல உண்டு. இவ்வழிபாட்டில் அருளியல் வழிபாடொன்றும் உலகியல் வழிபாடு என்றும் இரு வகையாக பிரிக்கப்படுகிறது. மந்திரம் மூலம் பெறும் வழிபாடு மிக நுண்மையானது, சூட்சமும் ஆனது. இவ்வழிபாடு மன ஒழுக்கம் அளிக்கக்கூடியது. உடனடியாக கைமேல் பலன்கள் அனுபவத்திற்கு வந்து சித்து கொள்ளும். மனம், வாக்கு, வலி ஓர் புள்ளியில் குறுகி வந்து குவிந்து ஒடுங்கும். குருவின் துணை கொண்டு ஐம்பொன் தகட்டில் தந்திர வரி வடிவில் வரைந்து மந்திர வித்து எழுத்துக்களை அதில் பொருத்தி எழுத்துருவமாக வணங்கும் வழிபாடுதான் மந்திர வழிபாடு. இதற்காக சித்தர்கள் பல பாடல்களை பாடியுள்ளனர். கண்ட இச்சக்கரம் நாவில் எழுதியிர், கொண்டை மந்திரம் கூத்தனுக்குரியதாம். புற வழிபாடு மந்திர வழிபாட்டால் உலகியல் நன்மை பயக்கும். அகமுக மந்திர வழிபாட்டால் அருளியல் நன்மை பயக்கும். உலகியல் மந்திர வழிபாட்டிற்கு சடங்குகள் உண்டு. அருளியல் மந்திர வழிபாட்டிற்கு உலகியல் கூறும் புற சட்டங்கள் தேவையில்லை. மந்திர வழிபாடு அருமை மிக்கது, பெருமை மிக்கது, ஆற்றல் மிகுந்தது, இறையருள் அணுகாந்த கவர்ச்சி பெற்றது, மிக நுணுக்கமானது, நெருக்குறு செய்வது, மனதை ஒருமுகப்படுத்தும். உடல், உயிர், உள்ளம், உணர்வு, ஆன்மா, உடை, உறையுள் ஆகியவற்றுக்கு சிறந்த அழகினையும் தெய்வீக திருவருள் அணுகாந்த ஈர்ப்பாற்றலையும் அளிக்க வல்லது. இங்கு மந்திரத்தால் பெறும் பயனை மிக அழகாக திருமூலர் கூறியதை நாம் பார்ப்போம். பகலும் இரவும் பயில்கின்ற பூசை இயல்புடை ஈசற்கிணையாம் மலராக, பகலும் இரவும் பயிலாத பூசை சகலமும் தானே கொள்வான் தாழ்ச்சடையோனை. பரந்து மந்திரம் பல்லுயிர்க்கெல்லாம் வரந்தரும் மந்திரம் வாய்த்திட வாங்கி
துறந்திரு மந்திரம் சூழ்பகை போக உறந்தரு மந்திரம் ஓம் என்றெழுப்பே. சேவிக்கும் மந்திரம் செல்லும் திசை பெற ஆவிக்குள் மந்திரம் ஆதாரம் ஆவன பூமிக்குள் மந்திரம் போக்கிற் நோக்கிடில் ஆவிக்குள் மந்திரம் அங்குசமாமே. நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் வான்பற்றி நின்ற மறைப்புள் சொல்லிடின் ஊன்பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம் தான் பெற்ற பற்றத் தலைப்படுந்தானே. அன்புடனே நின்றமுதமும் ஏற்றியே புன்செய் விளக்கும் புகை தீபம் திசை தெருக்க துன்பம் அகற்றி தொழுவோர் நினையுங்கால் இன்புடனே வந்தெய்திடும் முக்தியே. கண்டிடும் சக்கரம் வெள்ளி பொன் செம்பிடை கொண்டிடும் உள்ளே குறித்த வினைகள் வென்றிடும் மண்டலம் வெற்றி தருவிக்கும் நின்றிடும் சக்கரம் நினைக்கும் மனமே. இப்படி பல பாடல்கள் மந்திரத்தோட சித்தியை பற்றியும் மந்திரத்தினுடைய பலன்களை பற்றியும் பல சித்தர் பெருமக்கள் பாடியுள்ளனர். எனவே இந்த மந்திர வழிபாடு அதிசூட்சமமானது. இது குருமுகமாக பெற்றுக்கொண்டு அந்த மந்திரத்தை நாள்தோறும் மந்திர ஜபத்தை செய்து அதன் மூலம் நம்முடைய ஆன்மா, நம்மளுடைய உடல், பொருள், ஆவி அனைத்தையும் வளர்த்து செல்வ போகங்களையும் மன நிம்மதியும் ஆரோக்கியமும் பெற்று வாழ இம்மந்திர ஜபங்கள் உறுதுணையாக இருக்கின்றன. இதனை செவ்வனே நாள்தோறும் கடைபிடித்து செய்து வர வேண்டும் என்று கூறி இந்த காணொலியை முடிக்கின்றேன். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.